Hi friends, welcome to TNPC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய பாலிட்டி சிலபஸ்ல இருக்கக்கூடிய பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மற்றும் லோக்காயுக்தா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்கான சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது. இது டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் தான். ஸோ அவுட் சோர்ஸில் எதெல்லாம் வந்து இதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கொஷினாக கேட்டிருக்காங்களோ எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ அந்த தகவல்களை உங்களுக்கு நான் திரட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாம். பொது வாழ்வில் ஊழல் அப்படின்றத பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுக்குற இதில் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிருப்போம். ஓகேங்களா? ஸோ யாருமே வந்து இங்கே லஞ்சம் கொடுக்காத ஆட்கள் அப்படின்றது கிடையாது. அப்படிங்கும் போதே இங்கே ஊழல் வந்து நாட்டில் மலிந்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ எதனால் வந்து இந்த ஊழல் நடக்குது? ஏன்னா பொது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தனிப்பட்ட ஆதாயம் அடைவதே ஊழல். ஓகேங்களா? ஸோ ஊழல்ன்றது என்ன? அவங்களுடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை பிடுங்கிறது. ஓகேங்களா? ஸோ கேட்டு வாங்குறதாக இருந்தாலும் அது வந்து எளிய மக்கள்கிட்ட இருந்து அடித்து பிடுங்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்தது வந்து ஒரு அரசு அதிகாரியாக தான் வரப்போகிறீங்க. இதற்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிகாரிகள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளையும் எல்லாருமே பார்த்ததுண்டு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நீங்களும் இதே ஒரு பொசிஷனுக்கு தான் போக போகிறீங்க. ஆனால் அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத இந்த பாடத்தின் வாயிலாக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பொது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தனிப்பட்ட ஆதாயம் அடைவதே ஊழல். சந்தானம் கமிட்டி இதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஆராய்வதற்காக இதற்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுன்ட்டு அமைக்கப்பட்டது தான் சந்தானம் கமிட்டி. எப்போ அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1962 சந்தானம் கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எதற்காக? இந்தியாவில் ஊழலை தடுக்க அமைக்கப்பட்ட மிக முக்கியமான குழு இது. இதன் பரிந்துரையின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய விழிப்புணர்வு ஆணையம் விஜிலன்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய பரிந்துரை எப்போ வந்துச்சு? இந்த கமிட்டியுடைய பரிந்துரை 1964 மார்ச் 31 வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டி தன்னுடைய பரிந்துரையை கொடுத்தது. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதாவது மத்திய விழிப்புணர்வு ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஊழலை 4 நிலைகளில் வந்து பிரித்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஊழலை 4 நிலைகளில் பிரித்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய ஊழல், அரசியலில் நடக்கக்கூடிய ஊழல், தொழில்முறை ஊழல், நிறுவன ரீதியான ஊழல். நிர்வாக ரீதியான ஊழல் வேறு, நிறுவன ரீதியான ஊழல் அப்படின்றது வேறு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 நிலையில் ஊழல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஊழலை வந்து 27 வகையாக வகைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தமாக இருக்கக்கூடிய ஊழலை 27 வகையான ஊழல்கள் இருக்குது அப்படின்ட்டு வகைப்படுத்தியிருப்பாங்க. ஒன்று கையூட்டு, லஞ்சம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கையூட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உறவினருக்கு சலுகை. ஓகேங்களா? ஒன்றா லஞ்சத்தை வாங்கிட்டு நம்மகிட்ட இருந்து லஞ்சமாக இப்போ ஒரு பணத்தை வாங்கிட்டு நமக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்கறது. ஓகேங்களா? அதாவது செய்யக்கூடிய வேலையை செய்ய வேண்டிய கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் வாங்குறது. செய்ய வேண்டிய வேலைக்கு தான் சம்பளம் அரசு கொடுக்குது. பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கினாதான் அந்த வேலையை செய்ய வேண்டிய வேலையை செய்வேன் அப்படின்ற மாதிரி வாங்கக்கூடிய பணம் இந்த கையூட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவங்கள மட்டும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியம் நமக்கு குயிக்காக ஆகணும், ஒரு மாதம் அந்த ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு கரெக்டான ஒரு ரூட்டில் போனீங்க, அதோடைய ப்ராசஸை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த வேலை ஒரு மாதத்தில் முடியும். அப்படின்னா நமக்கு அவசரம், ஒரு 4 நாளில் முடியணும்னு நம்மளே என்ன பண்ணுவோம், ஏதாவது யாருக்காவது ஏஜென்ட்டை பிடிச்சி அந்த ஏஜென்ட் வழியாக கையில் காசை கொடுத்து செட்டில் பண்ணி அந்த வேலையை நான் 4 நாளில் முடிச்சிடலாமே அப்படின்ட்டு நம்மளே யோசிப்போம். ஓகேங்களா? அப்போ ஊழல் அப்படின்றது பொது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, மக்கள்கிட்டே அது மலிஞ்சு கிடக்குது. அந்த எண்ணம் தான் வந்து நமக்கான வேலையை நம்ம காசு கொடுத்தாவது சாதிச்சிடணும்னு நினைக்கிற அந்த எண்ணமே வந்து ஊழலுக்கு அடித்தளமாக இருக்குது. ஸோ அப்போ கையூட்டு, உறவினருக்கு சலுகை. எனக்கு தெரிஞ்சவனுக்கு, அதாவது இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவனுக்கு, இல்லைன்னா என் தம்பி பையனுக்கு, அண்ணன் பையனுக்கு, இல்லைனா வந்து என் சொந்தக்காரனு பையனுக்கு, அந்த மாதிரி சொந்தக்காரனுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமான வேலைகளை செஞ்சு தர்றது. ஓகேங்களா? உறவினருக்கு சலுகை செய்யும் விதமாக எந்த விஷயம் செஞ்சாலும் அதுவும் ஊழலுடைய வகையில் தான் வரும். பொது பணத்தை முறைகேடு செய்தல், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வகை இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 27 வகையாக வந்து பார்த்திங்கன்னா ஊழல்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு ஜென்ரலாக இதை தெரிஞ்சுக்க, நீங்கள் அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது ஊழலுடைய வகையை சேருமா சேராதா அப்படின்ட்டு. இதனுடைய விளைவு என்ன? ஊழல் செய்வதனுடைய விளைவு என்ன? நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பாதிப்பு, நிர்வாக ரீதியாக தாமதம் ஏற்படும்,
தகுதியற்றவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ பணம் கொடுத்து ஒரு தகுதியான ஆள் ஒரு பதவி அடைய வேண்டிய இதை பணத்தை கொடுத்து ஒரு தகுதி இல்லாத ஆள் போய் அங்கே உட்காந்தானா என்ன ஆகும்? அந்த வேலையும் உருப்படியாக நடக்காது, தகுதியானவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் தட்டி பறிக்கிற மாதிரி ஆயிரும். சமூக நீதி அப்படின்றது சீர்குலையும். ஓகேங்களா? ஸோ சமூக நீதி பிரகாரம் யாருக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கணுமோ அது கிடைக்காம போகும் பட்சத்தில் இங்கே சமூக நீதி அப்படின்றது சீர்குலைஞ்சு போயிடும். இதெல்லாமே ஊழலுடைய விளைவு. இதோடைய ஊழலுடைய வரலாற்று பின்னணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாணக்கியருடைய காலத்திலேருந்தே இருக்குது. ஏன்னா சாணக்கியரே பார்த்தீங்கன்னா ஊழலை பற்றி அவர் எழுதியிருக்கார், அவருடைய புத்தகத்தில் ஊழலை பற்றி எழுதியிருக்கார். அப்போ ஊழல் அப்படின்றது இன்றைக்கி நேற்று கிடையாது, அப்போ இருந்தே தொன்று தொட்டு வருதுன்னே நம்ம சொல்ல முடியும். இல்லை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு 1860ஆம் ஆண்டு ஏற்றப்பட்ட இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அப்படின்றது பிரிட்டிஷ் காலத்திலேயே அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எதற்காக? பொதுப்பணி ஊழலை தடுக்கணும் அப்படின்ற அந்த பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் அப்படின்றது 1860 ஏற்றப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஊழல் தடுப்பு சட்டம் அப்படின்றது 1947 நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரலாற்று ரீதியாகவே பார்த்திங்கன்னா இதற்கான முன்னெடுப்புகள் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லோக்பால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த மெயின் போர்ஷன் அது லோக்பால் லோக் ஆயுக்தா. ஓகேங்களா? லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, ரெண்டுமே ஒரே விஷயம்தான். ஊழல் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் அதற்கான விசாரணை நடத்தி அதற்கான தண்டனை என்ன அப்படின்றது பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் பார்த்திங்கன்னா லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்றது. எதற்காக இந்த இரண்டு பெயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்பால் அப்படின்றது மத்திய அளவிலும் லோக் ஆயுக்தா அப்படின்றது மாநிலங்கள் அளவிலும். ஓகேங்களா? லோக்பால் அப்படின்றது மத்திய அளவில்னா யார்? பிரதமர், மத்திய அமைச்சர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா லோக்பால் அப்படின்ற அந்த சரௌண்டிங்குள்ளே வருவாங்க. லோக் ஆயுக்தா அப்படிங்கும்போது யார் வருவா? உங்களுக்கு முதலமைச்சர், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் மாநில அமைச்சர்கள், ஸோ இவங்க எல்லாமே மாநில ஊழியர்கள், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக் ஆயுக்தாவில் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ரெண்டிற்குமான வித்தியாசம். லோக்பால் அப்படின்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஓகேங்களா? அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, ஹிந்தி சொல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லோக்பால் அப்படின்றது ஒரு சமஸ்கிருத சொல். அதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் காவலன் அப்படின்றது தான் பொருள். ஓகேங்களா? லோக்பால் அப்படின்னா மக்கள் காவலன் என்று பொருள்படும். இந்த வார்த்தையை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி அவர்கள். எல்எம் சிங்வி தான் 1963ஆம் ஆண்டு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். ஸோ இந்த லோக்பால் அப்படின்றது எதை பேஸாக வச்சுக்கிட்டு அதை கொண்டு வந்தாங்க, அடிப்படையாக வச்சுக்கிட்டு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆம்புட்ஸ்மேன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்வீடன் நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகேங்களா? எதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? நிர்வாக முறைகேட்டிலிருந்து குடிமக்களை காப்பதற்காக ஒரு அதிகாரி அப்படின்றத நியமிப்பாங்க. ஓகேங்களா? நிர்வாக முறைகேடுன்றது என்ன? ஊழல் தான். ஓகேங்களா? ஸோ ஊழல்லேருந்து மக்களை காப்பதற்காக ஒரு அதிகாரி அப்படின்றது எல்லா பொது அலுவலகங்களிலும் நியமிக்கப்படுவார். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆம்புட்ஸ்மேன். ஓகேங்களா? இந்த அமைப்பு ஸ்வீடன் நாட்டில் தான் முதல்ல உருவாக்கப்பட்டது. 1809 உருவாக்கியிருப்பாங்க. அதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் இங்கே லோக்பால் அப்படின்ற அமைப்பு உருவானது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1960 அப்போ சட்ட அமைச்சராக இருந்த அசோக்குமார் சென் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படின்ற முறையை பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்திருப்பார். இல்லை, ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற இதை முன்மொழிஞ்சிருப்பார். ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1966 அப்போ பிரதமராக இருந்த மொராஜி தேசாய் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 மொராஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்ட முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பார்த்தீங்கன்னா லோக்பால், அதே மாதிரி லோக் ஆயுக்தா அமைப்பானது ஓம்புட்ஸ்மேன் அமைப்பை போல் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஓம்புட்ஸ்மேன் அதே அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்றது நம்ம ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1966 அக்டோபரில் அவங்களுடைய பரிந்துரையை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லோக்பால் அப்படின்றது மத்திய அளவிலும் லோக் ஆயுக்தா அப்படின்றது மாநில அளவிலும் அப்படின்ட்டு இரண்டு தனித்தனி அதிகார அமைப்பாக அது உருவாக்கப்படணும் அப்படின்ட்டு இந்த ஆணையம், முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரை கொடுத்தது. ஸோ லோக்பால் அப்படின்றது என்ன? பிரதமர், மத்திய அமைச்சர்கள், மத்திய அரசு உயர் அலுவலர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், எம்பிஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ இவங்க எல்லாத்துடைய புகாரையும் விசாரிக்கக்கூடிய சுதந்திரமான தன்னிச்சையான அமைப்பு.
ஓகேங்களா. ஸோ யாருடைய அழுத்தமும் இந்த குழு இந்த அமைப்பு மேலே இருக்காது. யாரெல்லாம் விசாரிப்பாங்க லோக்பாலில்? பிரதமர் மேலே ஒரு ஊழல் புகார் வந்தாலும் சரி, மத்திய அமைச்சர்கள் மேலே ஒரு ஊழல் புகார் வந்தாலும் சரி, இல்லை மத்திய அரசு உயர் அலுவலர்கள் மேலே புகார் வந்தாலும் சரி, இல்லை பாராளுமன்ற எம்பிஸ், ஓகேங்களா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிஸ் மேலே வந்தாலும் சரி, அவங்களுடைய புகாரையெல்லாம் விசாரிக்கக்கூடிய தன்னிச்சையான சுதந்திரமான அமைப்பு. ஸோ இதற்கான மசோதா, இந்த லோக்பால் அப்படின்றது அமைக்கணும் அப்படின்ற மசோதா வந்து எப்போ ஃபஸ்ட்டு வந்து மாநிலங்களவையில் தான் தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவையில் இல்லை, மாநிலங்களவையில் தான் மக்களவையில் தான் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1968ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. யார் அறிமுகம் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி பூஷன். சாந்தி பூஷன் என்பவரால் லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தின் மக்களவையில் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் நிறைவேறவில்லை. ஏன் நிறைவேறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் மக்களவை அப்படின்றது அப்போ நிறைவு அடையக்கூடிய அந்த காலத்தை அப்படின்றது எட்டிருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ 1968 மே மாதம் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இப்போ 4ஆம் மக்களவை அப்படின்றது முடியக்கூடிய ஒரு தருவாயில் இருந்ததுனால அப்போ அது நிறைவேறலை. ஆனால் அதற்கப்புறம் நிறைவேறி இருக்கலாம். ஆனால் பல்வேறு காரணங்களால் அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மசோதா அறிமுகம் பண்ணுறதும் அது ஃபெயிலியர் ஆகுதுமாவே வந்து கிட்டத்தட்ட 9 முறை போயிருக்கு. 10வது முறை தான் அந்த மசோதா அப்படின்றது பாஸ் ஆகிருக்கு. அந்த 9 முறை எப்பப்பெல்லாம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968 ஃபஸ்ட் டைமு, 1971, 1977, 1985, 1989, 1996, 1998, 2001, 2011. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2011 ஆகஸ்டில் வந்து அந்த மசோதா அறிமுகப்படுத்தி தோல்வி அடைஞ்சது. 10வது முறையாக திருப்பி அதே வருடம் டிசம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டு அது அந்த மசோதா அப்படின்றது பாஸ் பண்ணாங்க. இல்லை, ஸோ 9 முறை நிறைவேற்றப்படவில்லை. மசோதா அறிமுகம் பண்ணி நிறைவேற்றப்படாமல் 9 முறை தள்ளி போய் 10வது முறை தான் இந்த மசோதா லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்டது. எப்போ? 2011 டிசம்பர் மாதம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா ஹசாரே வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருப்பார். ஓகேங்களா. ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படின்ற இயக்கத்தின் மூலம் அண்ணா ஹசாரே வந்து பார்த்திங்கன்னா நாடு தழுவிய ஒரு போராட்டம் 2011 அவர் நடத்தியிருப்பார். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுடைய ஊழலை விசாரிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். ஜன் லோக்பால், ஜன் அப்படின்னா மக்கள், ஓகேங்களா. ஸோ ஜன் லோக்பால் அப்படின்ற சட்டம் இயற்றணும் அப்படின்றது அந்த ஒரு கோரிக்கையை வச்சு அண்ணா ஹசாரே 2011 போராட்டம் நடத்தினார். அது ரொம்ப பெரிய அளவில் அது போச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர் கூட வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பேசிட்டு வந்திருப்பார். அந்த குழுவில் ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படின்ற இயக்கத்தில் இருந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்கத்திலேருந்து விலகி டெல்லி அரசியலில் வந்து ஒரு முக்கிய புள்ளியாக வந்து முதல்வராலாம் ஆயிருக்கார். ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண ஒரு போராட்டம் இது. ஸோ அதற்கப்புறம் டிசம்பர் 2011 டிசம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் இந்த லோக்பால் மசோதாவை அறிமுகம் பண்ணுறாங்க. 2013 டிசம்பர் 17 மாநிலங்களவையில் வந்து அது பாஸ் ஆகுது. அடுத்த நாள் டிசம்பர் 18 மக்களவையில் பாஸ் ஆகுது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மாநிலங்களவையில் தான் பாஸ் ஆகுது. அதற்கப்புறம் தான் டிசம்பர் 18 மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு 2014 ஜனவரி 1 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி அது 2014 ஜனவரி 16 முதல் அமலானது. ஏன்னா அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது. 2014 அமல்படுத்தப்பட்டாலும் அதற்கான அமைப்பு அப்படின்றது எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சட்டம் போட்டாச்சு, சட்டம் அமலாகிடுச்சு. ஆனால் அதற்கான ஆணையம், அதற்கான அமைப்பு அப்படின்றது 2019 தான் அமைக்கிறாங்க. ஸோ இந்த லோக்பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களை வந்து தலைவரையும் சரி உறுப்பினர்களையும் சரி தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த உறுப்பினர்களையும் தலைவரையும் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தேர்வுக்குழு இருக்குது. ஆனால் அந்த தேர்வுக்குழுவுக்கு இவங்களெல்லாம், இந்த நபர்களையெல்லாம் நீங்கள் பரிசீலிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இன்னொரு குழு வச்சுருந்தாங்க. அந்த குழுவுடைய பேர் தான் தேடல் குழு. ஓகேங்களா. இவங்க சர்ச் பண்ணி யாரெல்லாம் அந்த போஸ்டிங்க்கு கேப்பபிளாக இருப்பாங்க, யாரெல்லாம் தலைவர் போஸ்டிங் கேப்பபிளாக இருக்காங்க, யாரெல்லாம் வந்து உறுப்பினர்கள் பதவிக்கு கேப்பபிளாக இருப்பாங்க அப்படின்ட்டு இவங்க அனலைஸ் பண்ணி
இந்த தேடல் குழு அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்டை தான் அதற்கப்புறம் தேர்வு குழு அனலைஸ் பண்ணி அவங்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் அவரை நியமிப்பாங்க. ஓகேங்களா, அது தலைவராக இருக்கட்டும் உறுப்பினராக இருக்கட்டும் எல்லாத்தையும் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அப்போ இந்த தேடல் குழுவில் தேடல் குழுவினால் முன்மொழியப்பட்ட நபர்களை மட்டுமே லோக்பால் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக நியமிக்க தேர்வு குழுவால் பரிசோதிக்கப்படும். இந்த தேடல் குழு 27/9/2018 அன்று மத்திய அரசானது லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்வதற்காக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் 8 உறுப்பினர்களை கொண்ட தேடல் குழுவை உருவாக்கியது. ஓகேங்களா, ஸோ எப்போ 2014 ஜனவரி 16 பார்த்திங்கன்னா சட்டம் அமலுக்கு வந்தது. ஆனால் அந்த அமைப்பை உருவாக்குவதற்கான தேடல் குழு எப்போது அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 தான் அமைக்கிறாங்க. 8 பேர் கொண்ட குழுவை ஃபார்ம் பண்ணுறாங்க. தேடல் குழுவை செப்டம்பர் 27, 2018 அன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் ஃபார்ம் பண்ணுறா? அந்த தேடல் குழுவை மத்திய அரசு ஃபார்ம் பண்ணுது. யாருடைய தலைமையில் ஃபார்ம் பண்ணுறாங்க? முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவருடைய தலைமையில் அந்த தேடல் குழு அமைக்கப்படுகிறது. அந்த தேடல் குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பின உறுப்பினர்கள் தான் இந்த தேர்வுக்குழு தேர்வு செய்து. அப்போ இந்த தேர்வுக்குழுவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர் தான் அந்த தேர்வுக்குழுடைய தலைவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அதற்கப்புறம் இந்திய தலைமை நீதிபதி, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, எதர் இவர் இல்லைன்னா அவர். அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சட்ட நிபுணர். இந்த சட்ட நிபுணரை யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, யார்? பிரதமர், மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அதே மாதிரி இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இல்லை அப்படின்னா அவரால் பரிந்துரைக்கப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி. இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் ஒரு சட்ட நிபுணரை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த குழுவிலேயே இருக்கக்கூடிய ஒரு சட்ட நிபுணரை இவங்க 4 பேரும் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நபரை பார்த்தீங்கன்னா இந்த குழுவுடைய ஒரு உறுப்பினராக குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அதற்கப்புறம் இந்த 5 பேர் சேர்ந்து தான் இந்த லோக்பால் அமைப்புக்கான தலைவரையும் உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த அமைப்பையும் அவங்களுடைய பதவி காலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த அமைப்பில் ஒரு தலைவர், அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா, மொத்தம் அமைப்பில் 9 பேர். இந்த 9ல் ஒருத்தர் தலைவர், 8 பேர் உறுப்பினர்கள். தலைவருக்கு என்ன ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம், இல்லை நீதித்துறை சாராமல் இருந்தாலும் அவர் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இல்லாமல் இருந்தாலும் அதற்குரிய தகுதி பெற்றவராக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ தலைவர் அப்படின்றவர் ஒன்றா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்படி இல்லைன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி, இல்லை அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நியமிக்கப்படலாம். உறுப்பினர்கள் 8 பேர்னு பார்த்தோம் இல்லையா, இந்த 8 பேரில் 2ஆக பிரிச்சிங்க. 50% 50% அப்படின்ட்டு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 50% எவ்வளவு? 4 பேர். ஓகேங்களா, இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா நீதித்துறை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஓகேங்களா, ஒரு 50%ல் வரக்கூடிய 4 உறுப்பினர்கள் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 50% யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர், பெண்கள், இவங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீதியை பற்றி தெரிந்தவர்களும் சட்டம் பற்றி தெரிந்தவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகம், இவங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் இடம் பெறுவார்கள். தலைவர் மற்றும் உறுப்பினராவதற்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதி, இதெல்லாம் ஓகே. அந்த நீதிபதியாக இருந்தாலுமே அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும். அது என்ன தகுதி அப்படின்னா ஊழல் எதிர்ப்பு கொள்கை அப்படின்ற அந்த ஒரு கொள்கை பிடிப்போட அவர் இருக்கணும். ஊழலை பற்றி பெருசாக கண்டுக்காமல் அதனால் என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை இதில் சூஸ் பண்ணி ஒரு தலைவராகவோ உறுப்பினராகவோ வைக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அப்போ அவர் ஒரு ஊழல் எதிர்ப்பு கொள்கையுடையவராகவும் நிர்வாகம் பற்றி தெரிந்தவராகவும்
ஊழல் தடுப்பு, வங்கி, இன்சூரன்ஸ், அதே மாதிரி சட்டம் மற்றும் மேலாண்மை ஆகிய ஏதாவது ஒரு துறையில் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 45 வயசை கிராஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, குறைஞ்சபட்சம் 45 வயசை கிராஸ் பண்ணியிருக்கணும். மத்திய மாநில அரசு பதவியில் பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக இருத்தல் கூடாது. ஓகேங்களா, ஒரு மாநில அரசு பதவியிலே வகிச்சிருக்கலாம், இல்லை மத்திய அரசு பதவியிலே இருந்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்து பதவி நீக்கம் எதை வச்சு செய்வாங்க, அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருந்தால் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பதவி நீக்கம் இல்லை, ஒரு திறமை இல்லாத ஒரு நபராக இருந்தால் பதவி நீக்கம் செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி பதவி நீக்கம் செய்யப்பட்டவரை இந்த தலைவர் பதவிக்கோ இல்லை உறுப்பினர் பதவிக்கோ தேர்ந்தெடுக்க கூடாது. ஓகேங்களா, அது ஒரு தகுதியாக பார்க்கப்படுது. மத்திய மாநில அரசுகளில் ஆதாயம் தரும் பதவி வகிக்கக்கூடாது. இரட்டை ஆதாயம். இப்போ இந்த லோக்பால் அமைப்புக்குள்ளே போய் ஒரு உறுப்பினராகவோ தலைவராக இருந்தாவோ அங்கே ஊதியம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ பேரலாக ஒரு பிஸ்னஸோ இல்லை வேற யாரோ அமைப்பில் இருந்துக்கிட்டு அங்கேயும் ஊதியம் பெறும், அங்கேயும் ஒரு இன்கம் இங்கேயும் ஒரு இன்கம் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடாது. அப்போ இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு இன்கம் வருதுன்னா என்ன ஆகும், அவர் அந்த நிறுவனத்து மேலே ஒரு ஊழல் புகார் வருது அப்படின்னா என்ன பண்ணுவார், அது அவர் சார்ந்த ஒரு நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ அந்த ஒரு பக்க சார்பு அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி போகும்போது பயாஸ்டாக செஞ்சாங்க அப்படின்னா இந்த அமைப்போடைய அந்த என்ன நோக்கமோ அதையே சிதைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளில் ஆதாயம் தரும் பதவி வகிக்கக்கூடாது. இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது 5 வருஷம் அல்லது 70 வயசு வரை, எது ஃபஸ்ட்டு வருதோ அது. ஓகேங்களா, மேக்ஸிமம் 5 வருஷம் இல்லைன்னா 70 வயது வரை. யார் நியமனம் பண்ணுவா, தலைவரையும் சரி உறுப்பினரையும் சரி யார் நியமனம் பண்ணுவா, குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். எப்படி நியமனம் பண்ணுவார், தேர்வுக்குழு யாரை பரிந்துரைக்கிறதோ அந்த பரிந்துரைத்த நபர்களை இவர் நியமனம் செய்வார். மறு நியமனம் இருக்கா, திருப்பி வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு உறுப்பினர் கேடர்லையோ இல்லை தலைவர் கேடர்லையோ இருந்து உங்களுடைய பதவி இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி உங்களால் வர முடியாது. மறு நியமனம் என்பதே கிடையாது. இதில் இருந்து பதவி நீக்கம் செய்ய முடியுமா, லோக்பால் அமைப்புடைய தலைவரையோ உறுப்பினரையோ பதவி நீக்கம் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியும். யார், உடம்பு சரியில்லாமல் போனவர், அவரால் ஆக்டிவாக இருக்க முடியல, ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காரு அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செய்யலாம். அனுமதியின்றி வேறு பதவி வகித்தல். ஓகேங்களா, ஸோ ஃப்ராங்காக எனக்கு இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது, இல்லை நான் இன்னொரு ஆதாயம் தரும் பதவியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் இன்டைரக்டாக அண்டர் டீலிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ அது தெரிய வரும்போது பார்த்திங்கன்னா பதவியிலிருந்து நீக்க முடியும். இல்லை குற்ற வழக்கில் ஈடுபட்டிருந்தால் அவரை நீக்க முடியும். நீதிமன்றம் அவரை தகுதியற்றவர், அந்த பதவிக்கு நீ தகுதி லாய்க்கே கிடையாது அப்படின்ட்டு நீதிமன்றம் அப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த அறிவிப்பின் பேரில் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். தலைவரையாக இருந்தாலும் சரி உறுப்பினரையாக இருந்தாலும் சரி பதவி நீக்கம் செய்யலாம். தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் மீது தகுதியின்மை அல்லது தவறான நடத்தை ஆகிய காரணங்களுக்காக உச்ச நீதிமன்றம் விசாரணை நடத்திய பின்னர் பதவி நீக்கத்தை வலியுறுத்தினால் குடியரசுத் தலைவர் இவர்களை பதவி நீக்கம் செய்யலாம். குடியரசுத் தலைவரே வாலண்டியராக இல்லைப்பா இனிமேல் நீ தலைவர் கிடையாது கிளம்பு அப்படின்னு சொல்ல முடியாது, நீ இனிமேல் உறுப்பினர் கிடையாது கிளம்பு அப்படின்னு சொல்ல முடியாது. யார் சொல்லணும், உச்ச நீதிமன்றம் பரிந்துரைக்கணும். அவங்களுடைய பதவி நீக்கத்தை உச்ச நீதிமன்றம் பரிந்துரைத்தால் மட்டுமே குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய முடியும். இவங்களுக்கான சம்பளம் அப்படின்றது யாருக்கு இணையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோக்பால் தலைவருடைய சம்பளம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையாக இருக்கும். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையாக வேற யார் சம்பளம் வாங்குறா, இந்திய தேர்தல் ஆணையர் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு இணையாக தான் சம்பளம் வாங்குவார். அதே மாதிரி தான் லோக்பால் அமைப்புடைய தலைவரும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையான சம்பளம் பெறுகிறார். உறுப்பினர்கள் யாருக்கு இணையான சம்பளம் பெறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான சம்பளத்தை வாங்குவாங்க. சம்பளம் மட்டும் கிடையாது, சலுகை எல்லாமே அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இவங்களுக்கான சம்பளம் எதுலேருந்து தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு இந்திய திரட்டு நிதியிலிருந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்திய திரட்டு நிதியிலிருந்து தான் இவங்களுக்கான சம்பளம் அப்படின்றது கொடுக்கப்படுது. முதல் லோக்பால் ஆணையம் எப்போ அமைஞ்சது, 2019. சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது, 2014 ஜனவரி 16 நம்ம பார்த்தோம் இல்லையா.
ஸோ அப்போ வந்தது எப்போ ஆணையம் அமைக்கிறாங்க, 2019 மார்ச் 12 தான் அமைக்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் லோக்பால் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமித்த நாள் இது. 12 மார்ச் 2019 நியமிக்கிறார். இதனுடைய முதல் லோக்பால் தலைவராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதியரசர் பினாகி சந்திர கோஷ் அவர்கள் தான் இந்தியாவுடைய முதல் லோக்பால் ஆணையத்துடைய தலைவர். இப்போ யார் தலைவராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதியரசர் அஜய் மாணிக்ராவ் கான்வில்கர், ஏஎம் கான்வில்கர். ஓகேங்களா, ஏஎம் கான்வில்கர், நீதியரசர் அஜய் மாணிக்ராவ் கான்வில்கர் தான் இருக்கார். 2024 இவர் தான் லோக்பால் தலைவராக இருக்கார். இந்த லோக்பால் அமைப்புடைய அதிகார வரம்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொன்னோம், பிரதமர் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரலாம், மத்திய அமைச்சர்களை கொண்டு வரலாம், எம்பிஸை கொண்டு வரலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்த்தோம். ஆனால் பிரதமருக்கு சில நிபந்தனை இருக்குது. சும்மா சௌரியத்துக்கு வந்து யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்தாரு அப்படின்றதுக்காக டக்குன்னு வந்து பிரதமரை ஓகேப்பா உன் மேலே விசாரணை நடத்துகிறேன் வந்துட்டு ஆஜராயிடு அப்படின்லாம் சொல்ல முடியாது. எந்தெந்த விஷயத்தில் அவருக்கு எக்ஸம்ஷன் இருக்குது பிரதமருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தி துறை சார்ந்து, ஓகேங்களா, ஸோ அணுசக்தி துறை சார்ந்த ஒரு ஊழல் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு புகார் வருதுன்னா அதை விசாரிப்பதற்கு லோக்பாலுக்கு அதிகாரம் கிடையாது. இதுவே வெளியுறவுத்துறை, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயம் வருதுன்னா அதையும் அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. அதே மாதிரி பொது ஒழுங்கு, வெளியுறவுத்துறை ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஓகேங்களா, சர்வதேச உறவு சம்மந்தமாக எந்த ஒரு விஷயம் வந்துச்சுனாலும் இதன் மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்பால் அதிகாரம் அப்படின்றது செலுத்த முடியாது. யார் மேலே? பிரதமர் மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. பிரதமருக்கு எதிரான புகார்களை விசாரிக்க முடியாது. மற்றபடி எல்லா புகாரையும் பிரதமருக்கு எதிராக வந்துச்சுன்னா விசாரிக்க முடியும். ஆனால் அதுலேயும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றத நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேங்களா, மத்திய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதன் கீழ் வருவர். நாடாளுமன்றத்திற்குள் பேசும் பேச்சு மற்றும் ஓட்டெடுப்பு தொடர்பானவை நீங்களாக. எப்படி வந்து ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிஸுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசக்கூடிய அவங்க பேச்சுக்காகவும் இல்லை அங்கே வந்து ஓட்டெடுப்பு நடக்கும் இல்லைங்களா, அந்த ஓட்டெடுப்பு சம்பந்தமாகவும் ஏதாவது புகார் வந்துச்சுன்னா அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா லோக்பால் அவங்கள வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதே மாதிரி மத்திய அரசு ஊழியர்கள் குரூப் ஏ, பி, சி, டி இந்த பிரிவில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய அரசு ஊழியர்களும் இந்த புகார் வந்துச்சுன்னா அவங்க அந்த விசாரணைக்கு வந்தாகணும். 10 லட்சத்திற்கு மேல், ஆண்டுக்கு 10 லட்சத்திற்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நிதி வருது, ஒரு என்ஜிஓ இருக்காங்க, இங்கே ஒரு என்ஜிஓவாக இருக்காங்க, அவங்களுக்கான நிதி 10 லட்சத்திற்கு மேல் வெளிநாட்டிலேருந்து ஒரு வருஷத்துக்கு வருதுன்னா அவங்க இந்த விசாரணை வரம்பிற்குள் வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழகம் மற்றும் சங்கங்கள், அறக்கட்டளை மற்றும் தன்னாட்சி அமைப்பு இதில் வந்து ஏதாவது ஊழல் நடந்துச்சுன்னா அதன் மேலே புகார் வந்துச்சுன்னா அப்போ இவங்களும் லோக்பாலுடைய விசாரணை வளையத்துக்குள்ளே வருவாங்க. ஸோ இப்போ இந்த புகார் கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஊழல் வந்து ஒரு அரசு அதிகாரி செய்கிறாரு, எனக்கு கண் கூட தெரியுது, அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஊழல் புகாரை அந்த அதிகாரி மேலே நான் கொண்டு போய் சுமத்துறேன், ஓகேங்களா, அதற்கான ஆதாரத்தை நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா, நான் யார் அப்படின்றது வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா அந்த ஊழியர், அந்த அரசு ஊழியர் என்ன பண்ணலாம், எனக்கு கொலை பண்ணலாம், இல்லை ரோட்டில் நான் போகும்போது காரை ஓட்டி ஏற்றி கொள்ளலாம், ஏதாவது வகையில் என்ன கொலை பண்ணலாம், இல்லை அடிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலான்னு வச்சுங்களேன், எனக்கு தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நான் பாதுகாத்துக்கணும், நான் உண்மையே சொல்கிறேன், நாட்டுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக இந்த விஷயத்தை செய்கிறேன். அப்போ எனக்கான உயிர் பாதுகாப்பு அப்படின்றது ஒன்று வேணும் இல்லையா, அந்த பாதுகாப்பை லோக்பால் சட்டம் கொடுக்குது. புகார் அளிப்பவருக்கு பாதுகாப்பை லோக்பால் சட்டம் கொடுக்குது. அந்த பாதுகாப்புக்கு பேர் என்ன, விசில் ப்ளோயர் பாதுகாப்பு. விசில் ப்ளோயர் பாதுகாப்பு, ஓகேங்களா, ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு தான் இது. ஸோ நம்ம பார்த்துட்டோம், பிரதமர் வராரு, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வராங்க, எம்பிஸ் வராங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வராங்க, எல்லாமே வராங்க. அப்போ இந்த லோக்பால் அமைப்புடைய வரம்பிற்குள், அதிகார வரம்புக்குள் வராதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரமாட்டாங்க,
தேர்தல் ஆணையர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்களை பதவி நீக்கம் செய்கிறதுக்கோ இல்லை இவங்களை வந்து ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை விசாரிக்கிறதுக்கு வேறு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இம்பீச்மெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நாடாளுமன்றத்தின் மூலமாக எடுக்கப்படும். ஸோ அதனால் அவங்க இந்த லோக்பால் அமைப்பு அதிகார வரம்புக்குள்ளே வரமாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பிரதமருக்கு என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. அதை தாண்டி வேறு என்ன விஷயம் இருக்குது? புகார் கொடுத்துட்டாவே உடனே அவங்கள எடுத்துருவாங்களா? பிரதமர் நாளைக்கு நீ வாப்பா அப்படின்ட்டு ஆஜராயிடு அப்படின்னு சொல்லிடுவாங்களா? கிடையாது. ஸோ மொத்தம் 9 பேர் இருக்காங்க இல்லையா லோக்பாலில், ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள் உட்பட 9 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 9 பேரில் 6 பேர், 3ல் 2 பங்கு, எவ்வளவு? 6 பேராவது குறைஞ்சபட்சம் ஓகே பிரதமருக்கு எதிரான இந்த புகாரை நாம் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா தான் அது மேற்கொண்டே வந்து மூவ் ஆகும். இல்லைன்னா அது அங்கேயே கேன்சல் ஆயிரும். ஸோ இன்கேஸ் ஒப்புதல் கொடுத்து விசாரணை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விசாரணை முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உள்ளே வந்ததுலேருந்து பேசக்கூடிய முதல் வார்த்தையிலிருந்து எல்லாத்தையும் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணணும். இன்கேஸ் அவர் மேலே செய்யப்பட்ட அந்த புகார் அப்படின்றது தள்ளுபடி செய்யப்பட்டால் விசாரணையின் போது செய்யப்பட்ட பதிவுகளை வெளியிடப்படவோ அல்லது யாருக்கும் கிடைக்கும் வகையிலோ செய்யக்கூடாது. ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த எவிடன்ஸை வெளியே லீக் அவுட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அது அவருடைய பிரதமருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அமைஞ்சிவிடும். அவர் உண்மையாலுமே தப்பு பண்ணியிருக்காருன்னா ஓகே, ஆனால் ஒரு பொய் புகார் அவர் மேலே சுமத்தப்படுது, அதற்கான ஒரு விசாரணை செய்கிறாங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல்களை வெளியே விடும்போது அவருக்கான பெயர் அப்படின்றது கெட்டு போயிடும். ஸோ அதனால் அந்த வேலையை செய்யக்கூடாது. லோக்பால் அமைப்புடைய அதிகாரம் அதே மாதிரி அவங்களுடைய பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊழல் மூலம் ஈட்டிய சொத்துக்களை வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே முடக்கக்கூடிய அதிகாரம் லோக்பாலுக்கு இருக்குது. ஊழல் செஞ்சு சொத்தை நான் வந்து பெருக்கி வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு அரசு பொதுப்பணியில் வரும்போது என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா தான் சொத்துன்றதே இருக்குது, என்கிட்ட ஒரு வீடு கூட கிடையாது, நான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கேன், என்னுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பெருக்கி பார்த்தீங்கன்னாலும் 1 லட்ச ரூபா தான் இருக்குது. ஆனால் நான் இந்த இதுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய சொத்து மதிப்பு ஒரு 1 கோடி ரூபா வந்துருச்சுன்னு வைங்க. இந்த 1 கோடி ரூபாய்க்கு சரியான கணக்கு எதுவும் கிடையாது அப்படின்னா அப்போ அது முழுக்க முழுக்க நான் ஊழல் செய்து ஈட்டிய தொகை அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. அப்படி இருக்கும்போது வழக்கு தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பே, வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் என்னுடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் லோக்பாலுக்கு இருக்குது. ஸோ அப்போ நான் ஒரு பைசா கூட அக்கௌண்ட்லேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை விட்ராவல் பண்ணுறதோ செய்ய முடியாது. அதே மாதிரி அசையா சொத்தாக வந்து லேண்ட் வச்சுருக்கேன் இல்லை வேறு ஏதாவது சொத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அதை நான் விற்று காசாக்கவும் முடியாது, எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். விசாரணை அறிக்கையின் பேர் ஒரு வழக்கை பதிவு செய்ய முடிவெடுப்பதற்கு முன்பாக லோக்பால் அமைப்பு தனது சட்டக்குழு அல்லது சம்பந்தப்பட்ட புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்கும். மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தவரை லோக்பாலானது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு புகாரை விசாரிக்க பரிந்துரை செய்யலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா குரூப் A B C D அப்படின்ட்டு. ஸோ இந்த கேடரில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தவரை இந்த புகார் ஏதோ வருது அப்படின்னா அந்த புகாரை விசாரிக்க சொல்லி யார்கிட்ட சொல்லலாம்? விஜிலன்ஸ், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த புகாரை நீங்கள் விசாரிங்க அப்படின்ட்டு சொல்ல முடியும். சொல்லிவிட்டு அப்படியே இவங்க சைலண்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லோக்பால் ஆணையம், அந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் கரெக்டாக அந்த விஷயத்தை செய்கிறாங்களா அப்படின்ட்டு இவங்க ஓவர்வியூ பண்ண முடியும், கண்காணிக்க முடியும். அந்த அதிகாரம் லோக்பாலுக்கு இருக்குது. லோக்பால் பரிந்துரைக்கும் வழக்குகளை விசாரிக்கும் சிபிஐ அலுவலர்களை லோக்பால் அமைப்பின் ஒப்புதல் பெற்ற பின்னரே பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து இப்போ லோக்பால் சொல்லியிருக்காங்க, பரிந்துரை பண்ணியிருக்காங்க, விசாரணை பண்ண சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்ற அடிப்படையில் அவருடைய வேலையை செய்யும் போது அது யாருக்காவது குடைச்சல் கொடுத்து, அந்த குடைச்சல் கொடுக்கக்கூடிய யாருக்கு குடைச்சல் வருதோ அவர் ஒரு பெரிய ஒரு நபராக இருக்காருன்னு வச்சுங்க, பவர்ஃபுல்லான ஒரு நபராக இருக்காருன்னா அவருடைய வேலையை காட்டி இந்த ஆளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கான், உண்மையை கண்டுபிடிச்சிருவான் போல்,
அப்படின்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்ற மாதிரி விஷயத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்யணும் அப்படின்னா அதற்கு யாருடைய ஒப்புதல் வேணும்? அவரை நியமனம் செய்த லோக்பால் அமைப்புடைய ஒப்புதல் நிச்சயமாக வேண்டும். லோக்பால் அமைப்பிற்கு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் இருக்குது. சிவில் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, சிவில் கோர்ட்டுக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் லோக்பால் அமைப்பிற்கும் இருக்குது. இவங்க வந்து ஒரு புகார் வருது அப்படின்னா அந்த புகாரை விசாரிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கலாம், அதற்கான காலக்கெடு. ஒரு புகார் வருதுன்னா அந்த புகாரின் மீது செயல்படக்கூடிய காலக்கெடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட விசாரணையை 60 நாளில் முடிக்கணும். 2 மாதத்துக்குள்ளே ஆரம்ப கட்ட விசாரணையை முடிக்கணும். அதற்கப்புறம் வழக்கு மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலனாய்வு நடத்தணும் அப்படின்னா அந்த புலனாய்வு அப்படின்றது 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும். இல்லை, ஆரம்ப கட்ட விசாரணை 2 மாதம், வழக்கின் மீது புலனாய்வு செய்யப்படணும் அப்படின்னா அதற்கு 6 மாதம், இறுதிக்கட்ட நடவடிக்கை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த கேஸை டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு 1 வருஷத்துக்குள்ளே அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? மத்திய அரசு ஊழியர்கள் மேலே ஒரு புகார் வருது அப்படின்னா அந்த புகார் மேலே முதல்ல இந்த ஆரம்ப கட்ட விசாரணையை செஞ்சதுக்கப்புறம் தான் புலனாய்விற்கு உத்தரவிட வேண்டும். எடுத்தோடனே புலனாய்வு செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்ட விசாரணை, அதற்கப்புறம் தான் புலனாய்வு செய்ய வேண்டும். ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி ஊழல் செய்தவர்களுக்கு அதிகபட்சமாக 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் தண்டனை, சிறை தண்டனை அப்படின்றது விதிக்கப்படும். ஓகேங்களா? ஊழல் செஞ்சுருந்தா, இல்லை ஊழல் செய்கிறதுக்கு இப்போ தான் வந்து நான் ட்ரை பண்ணுறேன், அதற்கான இனிஷியேட்டிவில் எடுக்கிறேன், ஒரு விஷயத்தில் நான் அதாவது இப்போ தான் ஒரு ஆனா படிச்சிருங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்றது வழங்கப்படும். ஸோ இது எல்லாமே ஊழல் குற்றவாளிகள் அப்படின்ட்டு ஒருத்தரை வந்து ஊர்ஜிதம் செய்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. இப்போ நான் புகார் கொடுக்குறேன், எனக்கு ஒருத்தனை பிடிக்கல, அதுக்காக ஒரு பொய்யான புகாரை கொடுக்கிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன தண்டனை? அப்போ உங்களுக்கும் தண்டனை இருக்குது. தவறான புகார் செய்பவர்களுக்கும் தண்டனை இருக்குது. என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அபராதம் அப்படின்றது எனக்கு விதிக்கப்படும். 1 ஆண்டு வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் வரை அபராதமும் பொய்யான புகார், தவறான புகார்களுக்கு செய்யக்கூடிய நபர்களுக்கு விதிக்கப்படும். ஸோ லோக்பாலை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த லோக்பால் அப்படின்றது மத்திய அளவில் இருக்கக்கூடியது. அடுத்தது மாநில அளவில் இந்த அமைப்பு லோக் ஆயுக்தா அப்படின்ற பேரில் செயல்படுது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தா, உபலோக் ஆயுக்தா அப்படின்ட்டு 2 அமைப்பாகவும் ஒரு சில மாநிலத்தில் செயல்படும். இந்தியாவில் 5 மாநிலங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தா, உபலோக் ஆயுக்தா அப்படின்ட்டு 2 அமைப்பாக செயல்பட்டுருக்கு. இந்த இதுக்குள்ளே யார் யாரெல்லாம் வருவாங்க, லோக் ஆயுக்தாக்குள்ளே யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள், எம்எல்ஏ, அதே மாதிரி மாநில அரசு உயர் அலுவலர்கள். இவங்களை பற்றின ஊழல் புகார்களை விசாரிக்கக்கூடிய மாநில அளவான அமைப்பு தான் வந்து இந்த லோக் ஆயுக்தா அப்படின்றது. இந்த லோக் ஆயுக்தாவை ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் கொண்டு வந்திருக்கும். எப்போ? 1971. ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா தான் 1970 சட்டம் போட்டிருப்பாங்க. லோக் ஆயுக்தான்ட்டு ஒரு சட்டமே 1970 போட்டிருப்பாங்க. ஆனால் சட்டம் போட்டதோடு சரி, செயல்படுத்தினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா 1983 தான் செயல்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் மகாராஷ்டிரா 1971 அதை செயல்படுத்திடுச்சு. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் 1973, பீகார் 1974, உத்தரப்பிரதேசம் 1975, மத்திய பிரதேசம் 1981, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, இமாச்சல பிரதேசம். இந்த ஒடிசா அப்படின்றது தான் நம்ம 1970 சட்டம் போட்டிருப்பாங்க, நடைமுறைக்கு வரல. எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க? 1983. சார் அப்போ ஆந்திர பிரதேசம், ஒடிசா, இமாச்சல பிரதேசம் எல்லாருமே கொண்டு வந்தது 1983. கர்நாடகாவும் அசாமும் 1985 கொண்டு வந்திருப்பாங்க. குஜராத் 1986, பஞ்சாபும் டெல்லியும் 1995, கேரளா 1999, ஜார்க்கண்ட் 2001, சத்தீஸ்கர், ஹரியானா, உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் இந்த 4 மாநிலங்கள் 2002 இதை கொண்டு வந்திருப்பாங்க லோக் ஆயுக்தாவை. மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா 2003, திரிபுரா 2008 கொண்டு வந்திருப்பாங்க, கோவா 2011 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து யார் கொண்டு வந்திருப்பா? தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கும். எப்போ?
2018 தான். ஓகேங்களா, ஜூலை 9 2018 அன்று சட்டம் நிறைவேற்றப்பட்டு 2019 தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா அப்படின்றத அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சட்டம் இயற்றப்பட்டது 2018ஆம் ஆண்டு, அமைக்கப்பட்டது எப்போ 2019. ஓகேங்களா, வருடம் சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு லோக் ஆயுக்தா அமைப்பில் எத்தனை தலைவர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் இருப்பாங்க. அங்கே லோக் ஆயுக்தா லோக்பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள். இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லோக் ஆயுக்தாவில் ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள், பாதி. ஓகேவா. ஆனால் வந்து லோக் ஆயுக்தாவை பொறுத்த வரைக்கும் இத்தனை தலைவர் தான், இத்தனை உறுப்பினர்கள் தான் அப்படின்ட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். அது தேர்வு செய்யக்கூடிய அந்த நபர்களை, தலைவரையும் உறுப்பினர்களையும் தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்வுக்குழுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு மாநிலத்தை முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்துடைய உயர்நீதிமன்ற நீதிபதியும் இவங்கெல்லாம் இருந்து செலக்ட் பண்ணலாம். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஆளுநர் செலக்ட் பண்ணலாம், ஆளுநரும் முதலமைச்சரும் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம். அது அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். தேர்வுக்குழு உறுப்பினர் அப்படின்றது உங்களுக்கு நம்ம லோக்பாலில் பார்த்த மாதிரி பிரதமர், மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இல்லை அப்படின்னா அவர் பரிந்துரை செய்த உச்ச நீதிமன்ற நீதிபதி, அப்புறம் ஒரு சட்ட வல்லுநர் அப்படின்ட்டு இதே இந்த 5 ஆளுங்களே வந்து ஒரு ஃபார்மே அவங்க தான் அப்படின்னு கட்டாயமாக இருக்கு இல்லைங்களா. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களில் இருக்கக்கூடிய லோக் ஆயுக்தா அமைப்பு கிடையாது. மாநிலத்திற்கு மாநிலம் அது தேர்வு செய்யக்கூடிய தேர்வுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்றவங்க மாறுபடுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த 4 பேரில் 2 நீதித்துறை உறுப்பினர்கள், 2 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. 50% எவ்வளோ உறுப்பினராக இருந்தாலும் அதில் ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை சார்ந்த நபர்கள் உறுப்பினர்களாக நிச்சயம் இடம்பெறணும் அப்படின்றது தான். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் தற்போதைய தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2025 இருந்து சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான பி. ராஜமாணிக்கம் அவர் தான் தமிழ்நாட்டுடைய லோக் ஆயுக்தா அமைப்புடைய தற்போதைய தலைவராக இருக்கார். இவரை யார் நியமனம் செய்வார்னு பார்த்தீங்கன்னா, மாநில ஆளுநர் தான் நியமனம் செய்வார். எப்படி லோக்பாலுக்கு குடியரசுத் தலைவரோ அதே மாதிரி லோக் ஆயுக்தா மாநிலங்களில் செயல்படக்கூடிய லோக் ஆயுக்தாவுக்கு மாநில ஆளுநர் தான் நியமனம் செய்வார். யாருடைய பரிந்துரையின் பேரில்? முதலமைச்சர் தலைமையிலான குழுவின் பரிந்துரைப்படி அவர் நியமிப்பார். இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது 5 ஆண்டுகள் அல்லது 65 வயசு வரைக்கும். அங்கே 5 ஆண்டு அல்லது 70 வயசு வரைக்கும். இவங்களும் மறுநியமனத்திற்கு தகுதியற்றவர்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லோக்பாலுக்குள்ளே ஒரு போஸ்டிங் வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த அமைப்புக்குள்ளே நீங்கள் இருக்க முடியாது. லோக்பாலாக இருந்தாலும் சரி, லோக் ஆயுக்தாவாக இருந்தாலும் சரி, மறுநியமனம் என்பது கிடையாது. லோக் ஆயுக்தா அமைப்பானது அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தா என்ற 2 அமைப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு இந்த லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவுடைய முதல் அகில இந்திய கருத்தரங்கம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிம்லாவில் நடந்திருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்னு நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா. லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் எங்கு நடைபெற்றது? சிம்லாவில் நடைபெற்றது. எந்த ஆண்டு? 1986ஆம் ஆண்டு நடந்திருக்கும். தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், அதாவது லோக் ஆயுக்தாவுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்வு குழு அப்படின்றது, தேர்வுக்குழுடைய உறுப்பினர்கள் அமைப்பு அப்படின்றது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். லோக் ஆயுக்தா அமைப்பு ஊழல் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அரசுக்கு பரிந்துரைக்கும். ஓகேங்களா. லோக் ஆயுக்தாவும் சரி, லோக்பாலும் சரி தண்டனை வழங்க முடியாது. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அது ஊர்ஜிதமாக இருக்குது, அவங்களுக்கு இந்த தண்டனை வழங்கலாம் அப்படின்ட்டு அரசுக்கு பரிந்துரை மட்டும்தான் செய்ய முடியும். லோக்பால்னா உங்களுக்கு மத்திய அரசு, லோக் ஆயுக்தானா மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யும், தண்டனை கொடுக்க முடியாது. அந்த பரிந்துரையின் பேரில் மாநில அரசு தான் அதற்கான தண்டனை அப்படின்றது கொடுக்கணும். லோக் ஆயுக்தா அமைப்பானது தனது ஆண்டறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கும். ஆளுநர் அதை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பார். அதே மாதிரி தான் உங்களுக்கு லோக்பால் வந்து தனது ஆண்டறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கும். குடியரசுத் தலைவர் மக்களவையில் அதை சமர்ப்பிப்பார்.
ஸோ ஊழலை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆணையம் நம்ம பார்த்துருப்போம். சந்தானம் குழுவுடைய பரிந்துரையின் பிரகாரம் 1964 அமைச்சிருப்பாங்க. இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துடைய நிர்வாக கண்காணிப்பு பிரிவு அப்படின்றது 1955 ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1955 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் 1962 சந்தானம் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா 137 பரிந்துரைகளை 1964 பரிந்துரைச்சிருக்கும். ஓகேங்களா. அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதில் 137 பரிந்துரையை கொடுத்துருப்பாங்க. சாரி, இது பிப்ரவரி கிடையாது, மார்ச். 1964 மார்ச்சில் சந்தானம் குழு பரிந்துரைகளின்படி மத்திய அரசின் ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமாக மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்படுது. எந்த தீர்மானத்தின் மூலமாக? மத்திய அரசின் ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமாக. இந்த ஆணையம், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடியது. சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படி பெரும்பாலான மாநிலங்களில் 1964 மாநில ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படின்றது அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. எப்படி மத்தியில் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அமைச்சாங்களோ அதே மாதிரி ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷனும் அப்படின்றதும் 1964 ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த சந்தானம் குழு அப்படின்றது இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு குழுவாக பார்க்கப்படுது. இந்த ஆணையத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 2003 சட்டம், நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படின்றது கொடுத்தாங்க. ஓகேங்களா. இதற்கு இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படின்றது 2003 கிடைக்குது. இந்த ஆணையத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு துறைகளில் ஊழலை கண்காணிப்பது. ஊழல் யாரோ செஞ்சாங்கன்னா அதற்கான விசாரணை செய்கிறது, ஸோ அதற்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் வந்து ஈடுபடுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடியது இந்த ஆணையம் தான். இந்த ஆணையத்துடைய அமைப்பு ஒரு தலைமை விழிப்புணர்வு ஆணையர், 2க்கு மிகாத விழிப்புணர்வு ஆணையர்கள். ஓகேங்களா. 1+2 மொத்தம் 3 பேர் தான். இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது 4 வருஷம், இல்லை அப்படின்னா 65 வயசு வரைக்கும். இவங்களும் மறுநியமனத்திற்கு தகுதியற்றவர்கள். இவங்க வந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறம் மத்திய மாநில அரசு பணிகளுக்கு நியமிக்கக்கூடாது. இவங்களை ஒன்ஸ் இந்த போஸ்டிங்கிலேருந்து அதுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஆகும், இன் ஃப்யூச்சர் நான் வந்து இதிலேருந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறமோ இல்லை இதிலேருந்து ஓய்வு பெற்றதற்கப்புறமோ என்னுடைய நலனுக்காக நான் ஒரு கம்பெனியில் போய் சேர்றேன், இல்லை வந்து மத்திய மாநில அரசு பதவியில் நான் வைக்க போகிறேன் அப்படின்னா அப்போ அங்கே அதற்கு முன்னாடியே ஒரு ஊழல் நடந்திருந்து இது ஒரு பின்னாடி கிடைக்கக்கூடிய ஆதாயத்திற்காக அதை மூடி மறைக்கக்கூடிய வேலையில் இவர் இறங்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒன்ஸ் நீ இதை முடிச்சிட்டிங்கன்னா கிடையாது, அதுக்கப்புறம் நீ மத்திய மாநில அரசு பணிகளில் நியமிக்கப்படவே மாட்டே. அப்போ உன்னுடைய வேலையை நீ செய்யும்போது கரெக்டாக செய், எனக்கு பின்னாடி ஆதாயம் கிடைக்கும்னு நினச்சி தப்பு செய்யக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இல்லை, ஓய்விற்கு பின் எந்த ஒரு மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளுக்கும் நியமிக்கப்படக்கூடாது. இந்தியாவுடைய முதல் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிட்டூர் ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்றவர் தான். ஓகேங்களா. நிட்டூர் ஸ்ரீனிவாச ராவ். இப்போ யார் வந்து ஆணையராக இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. ஓகேங்களா. பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா தான் இப்போ மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக இருக்கார். இவர் எப்போ நியமிக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா மே 29, 2023 நியமிச்சிருப்பாங்க. இவரை பரிந்துரைக்கும் குழு, இப்போ இந்த கண்காணிப்பு தலைமை ஆணையராக இருக்கட்டும் இல்லை வந்து உறுப்பினர்களாக இருக்கட்டும், இவங்களை யார் பரிந்துரைக்கிறாங்க, அந்த பரிந்துரைக்கு குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் ஆணையத்துடைய தலைவர், அதே மாதிரி 2 உறுப்பினர்கள், அந்த 2 புலனாய்வு அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஸோ அப்போ இந்த பரிந்துரைக்கும் குழுவுக்கும் லோக்பால் ஓட தேர்வு குழுவுக்கும் இருக்கக்கூடிய நபர்களில் யார் வித்தியாசப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்துறை அமைச்சர்னு ஒருத்தர் வராரு, அங்கே மக்களவை சபாநாயகர் இருப்பார். அதுபோக கூடுதலாக அவங்களுக்கு அங்கே இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அதுபோக ஒரு சட்ட வல்லுநர், இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அதில் பதவி நீக்கம் இங்கேயும் செய்யலாம்.
நொடிந்தவராக இருக்கும் பட்சத்தில், இல்லை வந்து அனுமதியின்றி வேறு பதவி, இதெல்லாம் காமன். ஓகேங்களா? இதெல்லாமே உங்களுக்கு பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த ரீசன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அதுவும் இது எல்லாமே சேம் தான். இவங்களுக்கான சம்பளம் சலுகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய புலனாய்வு ஆணையர் தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய சம்பளம் அப்படின்றது மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணைய யூபிஎஸ்சி சேர்மன் இருக்கார் இல்லைங்களா, அவங்களுடைய சம்பளத்துக்கு இணையாகவும், அதே மாதிரி 2 புலனாய்வு அதிகாரிகள் 2 உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சேலரி அப்படின்றது உங்களுக்கு மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களுடைய சம்பளத்துக்கு இணையாகவும் இருக்கும். ஸோ இவங்களுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜிலன்ஸ் கமிஷனுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்பால் ஒரு புகாரை பெற்று அதை வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ குரூப் பி அதிகாரிகளாக இருந்தால் ஆரம்ப கட்ட விசாரணைக்காக அந்த கேஸை வந்து இவங்கக்கிட்ட கொடுக்கலாம். ஓகே, ஆரம்ப கட்ட விசாரணையை பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட லோக்பால் அமைப்பு கொடுக்கலாம். 1988ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் குற்றச்செயல் புரிந்த அரசு நிறுவனத்தில் பணியாற்றிய மற்றும் அரசு நிறுவனத்தில் தற்போது பணியாற்றும் நபர்களை விசாரிப்பது, குரூப் ஏ அதிகாரிகள், சிறப்பு அதிகாரிகள் போன்றவர்களை விசாரிப்பது இதனுடைய பணி. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மத்திய அரசிற்கு ஆலோசனை அறிக்கை மட்டுமே அளிக்கும், தண்டனை வழங்க இயலாது. எந்த ஒரு அமைப்பிற்குமே வந்து தண்டனை, இப்போ நம்ம பார்த்தக்கூடிய எந்த ஒரு அமைப்பிற்குமே தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. தண்டனைகளை பரிந்துரை செய்யும். ஓகேங்களா? ஆலோசனை கொடுக்கும், பரிந்துரை செய்யக்கூடியது அரசாங்கம் தான். சிவிசி அமைப்பின் அதிகாரமானது உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையாது. சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதே அதிகாரம் இவங்களுக்கும் இருக்கு. இவங்களுடைய ஆண்டறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் இவங்க சமர்ப்பிப்பாங்க. அதை வந்து அவர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வு பிரிவு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெல்லி சிறப்பு காவல் படை சட்டம் 1946 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1963 அதை சிபிஐ மத்திய புலனாய்வு பிரிவு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ட்டு பேர் மாற்றிருப்பாங்க. எப்போ? 1963 ஏப்ரல் 1. இந்த மத்திய புலனாய்வு துறையும் வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் குழுவுடைய பரிந்துரையின்படி தான் 1963ஆம் ஆண்டு உள்துறை அமைச்சகத்தினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது. ரெண்டுமே சரி, உங்களுக்கு விஜிலன்ஸ் கமிஷன் ஆகட்டும், அதே மாதிரி புலனாய்வுத்துறையாகட்டும், மத்திய புலனாய்வு பிரிவாகட்டும், ரெண்டுமே வந்து சந்தானம் குழுவுடைய பரிந்துரையின்படி அமைக்கப்பட்டது தான். ஓகேங்களா? அது 1964 அமைச்சிருப்பாங்க. எது? விஜிலன்ஸ் கமிஷனு. இது புலனாய்வு பிரிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1963 அமைச்சிருப்பாங்க. இது உள்துறை அமைச்சகத்தினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த சிபிஐ எந்த பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுதுன்னா பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டுருக்கு. ஸோ 1941 சிறப்பு போலீஸ் பிரிவாக தொடங்கப்பட்டு 1963 சிபிஐ அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி. ஓகேங்களா? IIIன்னு சொல்லப்படக்கூடிய இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி, இதுதான் சிபிஐடைய குறிக்கோள். இந்த அமைப்பில் ஒரு இயக்குனர், ஒரு சேர்பர்சன் இருப்பார். அதே மாதிரி பல்வேறு ஊழியர்களை கொண்டதாக இருக்கும். ஊழியர்கள் எண்ணிக்கை, அதாவது உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது உங்களுக்கு இதுதான் அப்படின்ட்டு கிடையாது. ஓகேங்களா? ஒரு சேர்பர்சன் கீழே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. முதல் மேலாண்மை இயக்குனராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபி கோலி என்பவர் 1/4/1963 அன்று நியமிக்கப்பட்டார். 1963 நியமிக்கப்பட்டார். இப்போ யார் வந்து இயக்குனராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சூட் அவர்கள் இயக்குனராக இருக்கார். இவங்களை யார் நியமனம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தலைமை நீதிபதி கொண்ட குழு இயக்குனரை தேர்ந்தெடுக்கும். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தா விஜிலன்ஸ் கமிஷனில் யார் தேர்ந்தெடுத்திருப்பா? பிரதமர் இருந்திருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருந்திருப்பார், உள்துறை அமைச்சர் இருந்திருப்பார். இங்கே உள்துறை அமைச்சருக்கு பதிலாக தலைமை நீதிபதி இருக்கார். ஸோ அதனால் எந்தெந்த ஆணையத்திற்கு யாரெல்லாம் தேர்வுக்குழுவில் இருந்தாங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிரதமரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க.
அதை தாண்டி இருக்கக்கூடிய சபாநாயகரும் உள்துறை அமைச்சரோ இல்லை தலைமை நீதிபதியோ இதில் தான் மாறுபாடு இருக்கும். ஸோ அதனால் எந்தெந்த ஆணையத்திற்கு யாரெல்லாம் தேர்வுக்குழு உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்றத நல்லா பார்த்துக்குங்க. இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது 2 வருஷம்தான். இதை ஃப்ரீஸ் பண்ணது எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சட்டம் 2003 கொண்டு வந்த இந்த சட்டம் தான் இவங்களுக்கு 2 ஆண்டுகள் பதவிக்காலம் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுது. 1987 ஊழல் எதிர்ப்பு பிரிவு மற்றும் குற்றப்பிரிவு அப்படின்ட்டு 2 சிறப்பு பிரிவுகள் இதில் உருவாக்கப்பட்டது. மத்திய புலனாய்வுத்துறையில் இப்போ எத்தனை பிரிவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பிரிவு இருக்கும். ஒன்று ஊழல் தடுப்பு பிரிவு, இன்னொன்று பொருளாதார குற்றங்கள் பிரிவு, சிறப்பு குற்றப்பிரிவு, வழக்கு விசாரணை இயக்குநரகம், நிர்வாக பிரிவு, கொள்கை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு, மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அப்படின்ட்டு மொத்தம் 7 பிரிவுகளாக இப்போ மத்திய புலனாய்வு பிரிவு இருக்குது. இவங்களுக்கும் லோக்பாலுக்கும் அமைப்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் முதன்மையான விசாரணை அமைப்பு இதுதான், சிபிஐ தான். ஓகேங்களா? லோக்பால் ஒரு வழக்கை விசாரணை செய்ய சிபிஐக்கு உத்தரவிடலாம். எப்படி விஜிலன்ஸ் கமிஷனுக்கு உத்தரவிடுறாங்களோ அதே மாதிரி சிபிஐக்கும் உத்தரவிடலாம். அந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரிகளை லோக்பாலின் ஒப்புதலின்றி மாற்ற முடியாது. ஸோ எப்படி உங்களுக்கு விஜிலன்ஸ் கமிஷனில் அந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது அவங்க விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயும் மத்திய புலனாய்வு பிரிவுலையும். சிபிஐ அமைப்பானது மத்திய பட்டியலில் உள்ளதால் குற்றங்களை பற்றிய விசாரணையின் அறிக்கையை மத்திய அரசிடம் மட்டுமே சமர்ப்பிக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்து அவங்க விசாரணை பண்ணுறாங்க, சிபிஐ வந்து விசாரணை பண்ணுதுன்னா மத்திய அரசு கேட்குது அப்படின்றதுக்காக மத்திய அரசிடம் சிபிஐ அறிக்கை சமர்ப்பிக்காது. ஏன்னா அது எந்த பட்டியலில் வருது? மத்திய அரசு பட்டியலில் வருது. அப்போ மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவங்களுடைய அறிக்கையை அங்கே தான் சமர்ப்பிப்பாங்க. சிபிஐக்கு இன்டர்போல் சர்வதேச காவல்துறையோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எங்கேஜாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நபர்கள் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அவங்க வந்து இந்த சர்வதேச காவல்துறையோட அந்த உதவியை பெற்று தான் இந்த மாதிரி தப்பி ஓடக்கூடிய நபர்களை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. மத்திய புலனாய்வுத்துறை அகாடமி வந்து எங்கே செயல்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசியாபாத், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காசியாபாத்தில் 1996 செயல்பட்டு இருக்கு. இதனுடைய பயிற்சி முகாம்கள் கொல்கத்தாவில், மும்பையில், சென்னையில் இந்த 3 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான பயிற்சி முகாம்கள் அப்படின்றது இருக்குது. இவங்களுடைய அதிகாரங்கள் பணிகள் என்னன்னு பார்த்தோன்னா முக்கியத்துவம் வாய்ந்த ஊழல், கொலை, ஆள்கடத்தல், தீவிரவாதம் முதலான வழக்குகளில் சிபிஐ புலனாய்வு செய்யும். சமீப காலத்தில் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களுக்கும் சில குறிப்பிடத்தக்க வழக்குகளை ஆராயுமாறு சிபிஐக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. ஸோ உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமே டைரெக்டாக வந்து இந்த மாதிரி கேஸை பற்றி நீங்கள் விசாரிங்க அப்படின்ட்டு சிபிஐக்கு பரிந்துரைச்சிருக்கு. பன்னாட்டு காவல்துறை இன்டர்போல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சர்வதேச காவல்துறை சார்பாக இந்தியாவில் நடைபெறும் புலனாய்வுகளை ஒருங்கிணைக்கின்றது. சிபிஐ அமைப்பானது குற்ற வழக்குகளை பின்வரும் 3 பிரிவுகளில் புலனாய்விற்கு எடுத்துக்கொள்கிறது. 3 செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குற்ற வழக்கு வருதுன்னா அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி எந்த பிரிவில் அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவு இருக்கும். ஊழல் எதிர்ப்பு பிரிவு, பொருளாதார குற்றப்பிரிவு, குற்றப்பிரிவு அப்படின்ட்டு. ஸோ இதில் ஊழல் எதிர்ப்பு பிரிவு அனைத்து மத்திய அரசு துறைகள், ஒன்றிய நீதித்துறை, பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்கள் தொடர்பான ஊழல் மற்றும் ஏய்ப்பு வழக்குகளை புலனாய்வு செய்யக்கூடியது இந்த ஊழல் எதிர்ப்பு பிரிவு. வங்கி, நிதி ஏய்ப்பு, ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு. ஸோ இந்த பொருளை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை வந்து பதுக்கிறது இப்போ நடக்குது இல்லைங்களா இந்த போர் சூழல். ஸோ இதில் யாராவது பதுக்கிறாங்க, பெரிய அளவில் பதுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சிபிஐ ஹேண்டில் பண்ணும். இப்போ கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இது ஸோ இதை ஒரு காரணமாக பயன்படுத்திட்டு மளிகை சாமானை பதுக்கிறது, இல்லை ஆயிலை பதுக்கிறது, இல்லை வந்து கேஸை பதுக்கிறதுன்ற மாதிரி பெரிய அளவில் யாராவது ஈடுபட்டாங்க அப்படின்னா அப்போ அதை யார் புலனாய்வு செய்வாங்க? சிபிஐ புலனாய்வு செய்யும். அதை செய்யக்கூடிய சிபிஐ அமைப்பு பொருளாதார குற்றப்பிரிவு அமைப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதில் தான் நிறைய பிரிவு இருக்கு இல்லையா, அதில் பொருளாதார குற்றப்பிரிவு இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி அந்நிய செலவாணி கையாடல், ஃபாரெக்ஸ், ஓகேங்களா, ஃபாரெக்ஸ் ஊழல், போதை மருந்து வழக்குகளை புலனாய்கிறது.
குற்றப்பிரிவு தனி, தீவிரவாத கும்பல்களால் நிகழ்த்தப்படும் கடத்தல், கொள்ளை, ஆள்கடத்தல், குண்டுவெடிப்பு மற்றும் பிற தீவிரவாத வழக்குகளை புலனாய்வு செய்யக்கூடிய பிரிவு குற்றப்பிரிவு, தனி குற்றப்பிரிவு. ஸோ இவ்வளோதான். இதோட வந்து பார்த்திங்கன்னா பொதுவாழ்வில் ஊழல் அது தொடர்பான நடவடிக்கை, அதற்காக அமைக்கப்பட்ட லோக்பால், மத்திய அளவில் அமைக்கப்பட்ட லோக்பால், மாநில அளவில் அமைக்கப்பட்ட லோக் ஆயுக்தா, உபலோக் ஆயுக்தா, ஸோ அதற்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய விழிப்புணர்வு ஆணையம், கண்காணிப்பு ஆணையம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மத்திய புலனாய்வு பிரிவு, இது இப்போ சம்மந்தமான எல்லா தகவலும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை மட்டுமே நீங்கள் படித்தீங்கன்னா போதுமானது. இதை தாண்டி வந்து ரொம்ப போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கேள்விகள் கேட்டால் இதில் இருந்து தான் கேட்பாங்க. அதற்கான எல்லா சோர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிங்க. இதை படிங்க. ஓகேங்களா? நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.